கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். சங்கீதம் 29 அதிகாரம் 11 வசனம். 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையின் இதுவரைக்கும் ஆசீர்வதித்து நடத்தினீர். இந்த வார்த்தை நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. வந்தவர்களோடு பேசும், வந்த வண்ணமாய் போகாமல் உடைய வார்த்தையோடு போகும்படியாய், உடைய ஆசீர்வாதத்தோடு கடந்து போகும்படியாய் இந்த வார்த்தை ஆசீர்வதியும். பேசுகிற அடியனை நீர் மறைத்து நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் தமது ஜனத்துக்கு என்ன கொடுப்பாரா? பலன் கொடுப்பார். தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி சமாதானத்தை கொடுப்பார். அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த 3 ஆசீர்வாதத்தை யாரு கொடுப்பாரா? யாரு கொடுப்பாரா? அவருடைய ஜனத்துக்கு. அவருடைய ஜனம் யாரு? நம்ம தானா? நம்பிக்கை உண்மையை பக்கத்தில் சொல்லுங்க. அவருடைய ஜனம் நாங்க தான். இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு தான். அல்லேலூயா. அப்ப அவருடைய ஜனம் என்னுடைய ஜனம். அல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய ஜனத்துக்கு நான் பலத்தை கொடுப்பேன், சமாதானத்தை கொடுப்பேன், ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. நாம் அவருடைய ஜனமாய் இருப்போமானால் அவருடைய கைக்குள்ள நாம் அடங்கி இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய ஜனம் அல்லாதவர்களாய் நாம் காணப்படும் போது அவருடைய பாதுகாப்பு நமக்கு இல்லாமல் போகிறது. அல்லேலூயா. அப்போ அவருடைய ஜனம் யார்? வாசிங்கள். சங்கீதம் 144 அதிகாரம் 15 வசனம். 144:15. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. அப்போ எந்த ஜனனா? கர்த்தரை தெய்வமாய். கர்த்தரை தவிர வேற ஒரு சிலை வழிபாடை கூட நான் என்ன பண்ண மாட்டேன், தெய்வமா சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. அப்படி தானே சொல்றீங்க? அப்படி சொல்றவங்க தான் கர்த்தருடைய ஜனம். அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அல்லேலூயா. சதா காலங்களும் நம்முடைய தேவன் சொல்லிட்டு, அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த மாசத்துக்கு 6ஆம் மாசத்துக்கு எங்கேயும் போயிடக்கூடாது. அல்லேலூயா. நீ போய் நின்னாலே உனக்கு ஒரு பயம் இருக்கணும். நான் வாக்கு பண்ணி இருக்கிறேன், இந்த தேவன் தான் என்னுடைய தேவன். அல்லேலூயா. நாகமான் சீரிய படைத்தலைவன் பாருங்க, அவனுக்கு ஒரு தொழு வியாதி இருந்தது. எல்லாராலும் குணமாக்கப்பட முடியலை. ஆனா எலிசா சொன்ன அந்த யோர்தானில் 7 முறை ஸ்நானம் பண்ணு. அல்லேலூயா. அவன் ஸ்நானம் பண்ணும்போது குழந்தை போல அவன் சரீரம் மாறியது. அவன் சொன்னா, என்னுடைய ராஜாவுக்கு நான் அந்த விற்கிறத கை கொடுக்கணும், நான் அந்த உதவியா இருக்கிறேன், ஆனால் நான் வணங்க மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. சங்கீதம் 16 நினைக்கிறேன். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பணிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகள்ல கூட என்ன பண்ண மாட்டேன், உச்சரிக்க மாட்டேன். தாவீது சொல்றாருங்க, அதை ஆண்டவரை தெய்வமா தெரிந்து கொண்டுட்டு வேற அந்நிய காரியத்தை போய் நீ வழிபடவோ நிற்பாயானால் வேதனை பெருகுமா. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அந்த பேரை கூட நான் உச்சரிக்க மாட்டேன். அன்பான தேவ பிள்ளையே, அப்படி தாவீது சிறு வயதிலே ஒரு வைராக்கியம் விட்டுட்டார் ஆண்டவர். அவங்க சகோதரர்கள் மறந்துட்டாங்க, பெற்றோர் அற்பமாய் எண்ணினார்கள். ஆனால் கர்த்தரோ அவனை உயர்ந்த கண்மலையின் மேல் நிறுத்தினார். நீ கர்த்தரை தெய்வமாய் தெரிந்து கொள்ளும் போது ஆண்டவர் எந்த இடத்துலலாம் ஒருவேளை உனக்கு உயர்வு அற்று போகுதோ அந்த இடத்துலலாம் உன் தலையை உயர்த்தி
உன்னை கனப்படுத்துகிற ஆண்டவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நீங்கள நான் ஆராதிக்கிற தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினேன். யோனா பார்த்து கேட்கிறான், உன் தேவன் யார்? யார் நீ? சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அப்படியா? சமுத்திரத்தை உண்டாக்கின தேவனா? தீக்கு எதுல போட்டாங்க? சமுத்திரத்தில் போட்டாங்க. அல்லேலூயா. கொந்தளிக்குது, கடல் கொந்தளிக்குது. சொல்றான் யோனா, அசல்ட்டா சொல்ற, என்ன தெரியுமா? இந்த கொந்தளிக்குதுல என்ன தூக்கி போட்டுன்னா அந்த கொந்தளிப்பு அடங்கிடும். ஏன்னா இந்த அடி ஆழத்திலிருந்து என் ஆண்டவர் வெளியே கரையில கொண்டு வர ஒரு வல்லமை உள்ளவர். யோனா வழி விலகினாலும் விசுவாசத்தை விட்டு விலகலை. அல்லேலூயா. அவன் விசுவாசத்தில் எப்படி இருக்கிறமா? வல்லவனா இருக்கிறான். எங்க போய் ஜெபம் பண்ணாரு? எங்க போய் ஜெபம் பண்ணாரு? கேட்கறது சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். மீன் மார்க்கெட்டில் போய் ஜெபம் பண்ணி பாருங்களேன். மீன் வறுத்த மீன் சாப்பிடணும், இன்னும் பேசலாம், வஞ்சிர மீன் அதெல்லாம் பேசுவோம். அல்லேலூயா. மீன் மார்க்கெட்டில் போயிட்டு மூக்கு மூடாமல் இருக்க முடியுமா? எப்படா சில பேர் ரொம்ப, ஆனால் பாருங்க அதை கூட தாங்கிக்கலாம். ஆனால் மீன் வயிற்றுக்குள்ள, அல்லேலூயா, மீன் வயிற்றுக்குள்ளே போக முடியுமா? அந்த மீன் பேர் என்ன? அந்த மீன் பேர் என்ன? திமிங்கலம். அல்லேலூயா. அந்த வயிற்றுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கடலின் ஆழத்தில் மீன் வயிற்றுல ஜெபம் பண்ணா கூட, அல்லேலூயா, அவரை தெய்வமாய் தெரிந்து கொண்ட ஜனத்தை கர்த்தர் பாதுகாக்க வல்லவர். அந்த மீனுக்கு என்ன சொன்னாரு? அவனை முழுங்கினாரு. அவன் ஜெபம் பண்ணும் போது அதே மீனை பார்த்து சொன்னாரு, அவனை கரையில் கொண்டு வா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவன் போக வேண்டிய நினைவுக்கு 1500 கிலோமீட்டர். அல்லேலூயா. ஆனா இப்ப ஆண்டவர் 2500 கிலோமீட்டர். அல்லேலூயா. அந்த மீனே கொண்டு போகுது பாருங்க. அல்லேலூயா. கொண்டு போதா இல்லையா? இங்க வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் போயிட்டு நம்ம இயேசுவை போய் சொன்னா என்ன சொல்றான்? என்ன சொல்றாங்க? அங்க இங்கெல்லாம் சொல்லாத. ஆனா யோனா போய் சொல்லும் போது எப்படி அங்க ரட்சிக்கப்பட்டாங்க? யோனா அந்த இடத்துக்கு போய் இருக்கிறாரா? நினிவேக்கு போனதில்லை. ஆனா போகாத இடத்துல போய் அவர் சொல்றாரு 40 நாள் நினிவே. ஆனா சொல்லும் போது எப்படி ஜனங்க விசுவாசாங்க? உங்களை தான் கேட்குறேன், எப்படி அவங்க ஜனங்க விசுவாசாங்க? ஏன்னா யோசிக்கிறோமா? மீன் வயிற்றுல இருந்தாரு, ஜோமனாரு, எப்படி நடந்தது? ஏன்னா அந்த நினைவே பட்டணத்தார் தெய்வமாய் கொண்டிருந்தது மீன். அல்லேலூயா. அவங்க அங்கே கரையில் அந்த மீனுடைய சிம்பிள் இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. சிம்பிள் இருக்கும், அப்படியே அதை உருவாக்கி வைத்திருப்பார்கள். இங்கே யோனா போய் சரியாக அந்த மீன் போய் கக்கும் போது அவன் சொல்கிறான், தெய்வம் வந்து தேவ மனுஷனே வந்து கொண்டு வந்தது. அல்லேலூயா. இதெல்லாம் சரித்திரத்தில் இருக்குதுங்க, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க, கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. அவன் சொல்கிறான், தெய்வமே தேவ புத்திரனை கொண்டு வந்தது. அல்லேலூயா. இரண்டாவது யாருடைய ஜனம்? வாசிங்கள் லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 20-24. அவருடைய ஜனம் யார்? லேவியராகமம் 24. தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. எந்த ஜனத்துக்கு இந்த ஆசீர்வாதத்தை? பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. உன்னை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தார், அசுத்தத்திலிருந்து பிரித்தெடுத்தார், உலக வழிபாடுகளிலிருந்து பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. அப்படி பிரித்தெடுத்த தேவனை திருப்பி நீ விட்டு என்ன பண்ணக்கூடாது? அதே உலகத்துக்கு போயிடக்கூடாது. அல்லேலூயா. நீ யார்? பிரித்தெடுக்கப்பட்டவர். அங்கே எகிப்துக்கும் இஸ்ரவேலுக்கும் ஆண்டவர் என்ன உண்டாக்குனாரு? வித்தியாசத்தை உண்டு. எகிப்துல கொப்பளம் வருது, எகிப்துல பேனு வருது, ஒரே ஈறு வருது. ஆனா இஸ்ரவேலுக்குள்ள என்ன இருக்குது? என்ன இருக்குது? ஒரே சுகம், ஆரோக்கியம். அவன் தலையை சொரிஞ்சுன்னுக்கிறான் எகிப்துல, ஆனா இஸ்ரவேல் என்ன பண்ணுகிறான்? தலை வாரினுக்கிறான். அல்லேலூயா. அதனால தான் சொன்ன, எகிப்துல உண்டான வாதை உன்னிடத்துல வருவதில்லை, நானே உன் பரிகாரியான கர்த்தர். அல்லேலூயா. அப்ப நீ யார்? பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில பாவம் மன்னிக்கப்பட்டு விடுதலை ஆயிட்ட பிறகு இனி பாவமான ஜனங்க, உலக வழிபாடு, உலக காரியத்தோடு நீ ஐக்கியமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அன்பா இருக்கலாம், ஐக்கியமா இருக்கக்கூடாது. அன்புனா எப்படி? நல்லா இருக்கிறீங்களா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஆனால் ஐக்கியம் என்ன பண்ணுறது? காலையில் பேசுறது, சாயங்காலம் பேசுறது, ஒரு மாதம் ஃபுல்லாக அவங்க கூட ட்ராவல் பண்ணுறது, இதுதான் ஐக்கியம். நீ யார்? பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மத்தேயு 9:2
பாவம் மன்னிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடனே விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாவம் மன்னிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. எத்தனையோ பேர் கடவுளை தேடி போறான், ஆனா செய்த பாவத்தோடு துரோகத்தோடு கடவுளை தேடி போறான். மொட்டாச்சுன்னு வர்றான், காலில் முள்ளு குத்திக்குது, உடம்புல குத்திக்குது, ஆனா உள்ளத்துல பாவத்தை எடுத்து போட அவனுக்கு கண்ணு தெரியல. ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. முதல்ல பாவம் மன்னிக்கப்படணும், வியாதி ரெண்டாவது சுகமாக்கப்படணும். அல்லேலூயா. நான் பரிசுத்தராகையால் நீங்களே பரிசுத்தராயிருங்கள். பாவத்தோட ஆண்டவர் ஆராதிக்க முடியாது. அல்லேலூயா. அப்படி நீ ஆராதிச்சினா உனக்கு வேதனை தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நீ ஆண்டவரிடத்தில் வந்துட்டினா உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உனக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. நீ பாவத்தோடு இருந்தா உன் வஸ்திரம் கூட என்ன ஆயிடும், உனக்கு புதுசா தெரியாது, அயன் போட்டது கூட தெரியாது. ஆனா உனக்குள்ள பாவ மன்னிப்பு நிச்சயம் இருந்தா, அல்லேலூயா, உன் முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். நீ கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பதையே நாடுவாய். அல்லேலூயா. அப்போ பாவம் மன்னிக்கப்பட்ட போது உன் வாழ்க்கையில என்ன கொடுப்ப? கனி கொடுப்ப. அல்லேலூயா. நீ ஒரு ஆள் வருவ, அடுத்தது இன்னொருத்தரை கொண்டு வருவ, இன்னொருத்தரை கொண்டு வருவ. ஏன் தெரியுமா? உனக்குள்ள விடுதலை கொடுத்துட்டார். நீ கனி கொடுக்கிற ஒரு மரமா மாறுவ. ஒரு மாங்காய் மரம் வளர்க்கும் போது கனி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? வெட்டிடுவாங்க. எது நிலத்தை கெடுக்குது? ஒரு மரமே கனி கொடுக்கலன்னா அதை எடுத்து விசிறடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு முன்னா ஆண்டவர் உன்னை என்னை ஏன் படைத்தாரு? உன் கணவர் ரட்சிக்கப்பட வேண்டுமா? உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும்ல? நீ பரலோகத்துக்கு போனா போதுமா? அல்லேலூயா. பாவம் மன்னிக்கப்பட்ட ஜனம். ரெண்டாவது, நாலாவது தேவனை துதிக்கிற ஜனம். அஞ்சாவது பரிசுத்த ஜனம். அல்லேலூயா. இந்த 5 விதமான ஜனம், நிறைய ஜனம் இருக்குது. ஆனா இந்த ஜனம், இப்படிப்பட்ட ஜனத்துக்கு, தமது ஜனத்துக்கு அவர் பலனை கொடுக்கிறார், அவர் சமாதானத்தை கொடுக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. எல்லா ஜனத்துக்கும் கொடுத்துருவாரா? அல்லேலூயா. முதல் காரியத்தை வாசியுங்கள். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். வாசிங்கள். யாத்திராகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 7ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி வளர்த்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. கவனிங்கள், இங்கே இஸ்ரவேல் புத்திரர் அங்க தேசத்தில் அடிமையா இருக்கிறார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது அவர்கள் பலுகி ஏராளமாய் பலத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அங்க ராஜா பார்க்கிறான், என்னையா இவங்களுக்கு நல்ல ஆகாரம் இல்லை, நல்ல வஸ்திரம் இல்லை, ஆனா இவங்க எப்படி இருக்கிறாங்க? பலுகி பெறுகிறார்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நீ கர்த்தருடைய ஜனம். அல்லேலூயா. நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம், நல்ல வஸ்திரத்தை உடுத்துக்கொள்வர்களுக்கு வியாதி மேல வியாதி இருக்கும். ஆனா எதையும் நீ பார்க்காம, அல்லேலூயா, சாதாரண தண்ணியை நீ குடிப்ப, சாதாரண வாழ்க்கை வாழ்வ. ஆனா கர்த்தர் எல்லாம் வியாதி உன்னிலிருந்து விலக்குகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப யார்? அப்ப இங்க இஸ்ரவேலரை பலத்து இருக்கிற ராஜா பார்க்கிறான், என்னையா இவன் பெருகின இருக்கிறான், எவ்வளவு ஒடுக்கினாலும். வாசிங்கள் 12ஆம் வசனம் வாசிங்க. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவு அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். நீங்க சொல்றீங்க, ஐயா நான் வாரம் ஜெபத்துக்கு கலந்துக்கிற எல்லாம் பண்றேன், என்னை ஒடுக்குறாங்கய்யா, நான் எழும்ப முடியலையா, என்னை ஒடுக்குறாங்கய்யா, சத்துரு என்னை ஒடுக்குறான். ஆனா கர்த்தர் உன்னை பலுக செய்கிறார், உன்னை பலனடைய செய்கிறார். உன் ஆசீர்வாதத்தை பார்த்து உன் சத்துரு எரிச்சல் அடைவார்கள். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நீ கர்த்தருடைய ஜனம். அல்லேலூயா. உன்னை ஒடுக்க, உன் மேல பொறாமை கூட்டு உனக்கு விரோதமா எழும்புகிற கூட்டத்தை, அல்லேலூயா, அந்த ஜனம் மத்தியில கர்த்தர் உன்னை பலுக செய்வார். உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன் இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு ஓடி வரும்? அல்லேலூயா. என கர்த்தர் உன்னை பலுக செய்கிறவர், உன்னை பெருக செய்கிறவர், உன்னை பலப்படுத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் பாபிலோன் தேசத்தில் கொண்டு போன தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும்
திராட்சரசத்தினால தன்னை ஈட்டுப்படுத்தல. 3 வருஷம் ராஜா நியமிக்கிறான். அவங்களுக்கு நான்வெஜ்ஜா கொடுப்பா. அவன் எனக்கு முன்னாடி அறிவில் தேறி இருக்கணும், புஷ்டியா இருக்கணும், அழகா இருக்கணும். அல்லேலூயா. ஆனா தானியேல் சொன்னா, என் ஆண்டவர் அல்லேலூயா பெரியவர். இந்த இடத்துல நான் அடிமையா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர். நீ உலகத்துக்கு போகும்போது, உலகம் உன்னை சந்திக்கும் போது நீ அங்கே தீட்டுப்படக்கூடாது. வேலையில் நீ நல்ல வேலை செய்வீங்க, இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க, அங்கே உனக்கு என்ன பண்ணுவாங்க, பார்ட்டி வைப்பாங்க. அல்லேலூயா. நல்லா உனக்கு என்னென்ன பார்ட்டி அங்கங்கே எல்லாம் கொண்டு போவான், சுற்றுலா கொண்டு போவான். அங்கே போய் உன்னை தீட்டுப்படுத்திடாத. என் ஆண்டவர்னா என் ஆண்டவருடைய சரீரம், என் ஆண்டவருடைய ஆலயம். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு ராஜதந்திரமா வேலை செய்கிற பிசாசு என்ன பண்றான்? நீ நல்லா செய், உனக்கு என்ன பண்றேன், நல்லா பாயிண்ட் எடு, நல்லா உனக்கு எடு, உனக்கு சேலரியும் கொடுக்குறேன், கொஞ்சம் சுற்றுலா தலமும் கொடுக்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய இடத்துல போய் இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் இடறி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தானியேலுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் 1:10. பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோட ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காணப்பட வேண்டியதென்ன. நீங்க போதுமா, நீங்க 15ஆம் வசனம் வாசிங்க. 15. 10 நாள் சென்ற ராஜா போதனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலை உள்ளதாயும் சரீரம் உள்ளதாயும் காணப்படும். அல்லேலூயா. அவங்க எல்லா வாலிபரை காட்டலாம், அவங்க முகம் எப்படியா இருக்குதான்? நீங்க ஆண்டவருடைய பக்கத்துல சொல்லுங்க. நீங்க ஆலயத்துக்கு வந்துட்டீங்கன்னா பக்கத்துல கையை கொடுங்களேன், உங்க முகம் எவ்வளவு கலையா இருக்குது பாருங்களேன், எவ்வளவு சிரிக்கிறீங்க பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சில பேர் சிரிக்காம இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவனை சிரிக்கும்படி, அல்லேலூயா, அவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் தேறினவனாய் மாறி. அல்லேலூயா. இதை பார்த்து அந்த ராஜா என்ன பண்றான், 2 வயது இருக்கிற ஆண் பிள்ளை எல்லாம் கொன்னுனையா. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வாசிங்கள், யாத்திராகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு இருங்க 19 வாசிங்க. அதற்கு மருத்துவச்சிகள் எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்திற்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். அல்லேலூயா. இங்கே ராஜாவிடத்துல மருத்துவச்சி சொல்றாங்க, அவங்க பிரசவத்துக்கு போகும் முன்னே அவங்க பிள்ளையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். நீங்கள நானே யாருங்க? எபிரேய ஸ்திரீ, எபிரேய பிள்ளைகள். அல்லேலூயா. ஆண்டவர் அங்கே எபிரேய சாட்சி சொல்கிறாங்க, அவங்க போகிறதுக்கு முன்னே பிள்ளை வெளியே வந்தது. ஏன்னா அவள் ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் கர்த்தருக்கு பயந்திருந்தா. அல்லேலூயா. அவருடைய சந்ததிக்கு கர்த்தர் நன்மையை செய்தார், அவருடைய குடும்பங்களை பெருக செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படும் போது ஆண்டவர் அங்க என்ன செய்றாரு? பலத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள், இங்கே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆறாம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்படி மீதியானராலே இஸ்ரவேல் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். மீதியானியர்கள் இஸ்ரவேல் என்ன பண்ணிட்டாங்க? பலவீனம் அடைய செய்தார்கள். இஸ்ரவேல் மீதியானியர் நாடோடி, அல்லேலூயா, வெட்டுக்கிளிய போல அவங்க என்ன பண்ணாங்க? இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அல்லேலூயா. வெட்டுக்கிளி எது? நல்ல விவசாய நிலத்தை பட்சிக்கும், உன் ஆசீர்வாதத்தை கெடுக்கிற சத்துருவின் கூட்டத்தின் மத்தியில். அல்லேலூயா. இங்கே கிதியோனுக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. அவன் பார்க்குறான், எப்படியாவது என் ஜனம் மேலே எழுமணும்ப்பா, பலன் அடையணும்ப்பா. அல்லேலூயா. பல கேள்விங்களுக்குள்ள இருக்குது. நான் எவ்வளோ எழுமுனாலும் நான் பலன் அடைய முடியலையே. அல்லேலூயா. நான் பலவீனப்பட்டு போகிறேனே. ஆனால் கிதியோன் என்ன பண்ணா, தனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு அங்கே மீதியானோடு என்ன பண்ணா? போராடினான். ஆண்டவர் உன்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பலத்தை எதிர்பார்க்கிறார். நீ
நீ இருக்கிற கொஞ்ச பலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடுறியா? சில வேளை நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு பலவீனம் வருது, என்னால் கூப்பிடுறதுக்கு பலன் இல்லைன்னு சோர்ந்து போகிற. ஆனால் சத்துருனை மீண்டும் மீண்டும் பலவீனம் ஆக்கினே இருக்கிறான். ஆனால் நீ எழும்பும்படி கர்த்தர் உன்னை சொல்லுகிறார். அல்லேலூயா. அவனுடைய கோதுமை களஞ்சியத்தை மீதியனர் அவன் அபகரித்து வரான். அவன் கொஞ்ச பலத்தோடு போராடுகிறான். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு பெரிய பலம், கொஞ்ச பலத்தோடு என் சமூகத்தில் நிற்கிறியா? அல்லேலூயா. வசனத்தை வாசிங்கள், 12 வசனம் வாசிங்க, 6:12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்ச பலத்தோடு இருக்கிறவனை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலி. அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற தேவ சபையை உன்னை பார்த்து சொல்ற, நீ பராக்கிரமசாலி. உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தில் சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய பலனை உனக்கு தர போறேன். விசுவாசிக்கிறீங்களா? உன் வீட்டுக்கு விரோதமா, உன் எல்லைக்கு விரோதமா, உன் பிள்ளைகளுக்கு விரோதமா சத்துரு மிதித்து கொண்டு இருக்கிற பாவத்தின் வல்லமையிலிருந்து கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு கிதியோன் எழும்பினா, அல்லேலூயா, ஒரு கிதியோன் எழும்பினாங்க. அவனுக்குள்ள ஒரு பல கேள்வி இருக்குது. நீங்க ஆராதிக்கிற வந்திருக்கிற நீங்க ஆண்டவர்கிட்ட உங்களோட பெருமுச்சை விட கேட்கணும், பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்ன கேட்குறியோ கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு பதில் உண்டு. நீ எப்படி என்ன பண்ண, உனக்கிட்ட சோத்திரத்தை பண்ணிட்டு உனக்குள்ள என்ன பண்ற, பெருமூச்சை கொட்டிட்டு போற. ஆனால் அண்ணால் அப்படி இல்லை. தன்னிடத்திலிருந்து விண்ணப்பத்தை கர்த்தரிடத்தில் வைத்தா, எனக்கு ஒரு பிள்ளைய கொடுப்பினா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆண்டவரே. பொருத்தனை பண்ணா கர்த்தரிடத்தில் நீ பேசிப்பார், கர்த்தர் உன்னோடு பேசுவார். உன் பலவீனத்தோடு உன் கஷ்டத்தோடு வந்து போகிறது இல்லை, என் ஆண்டவர் பேசுகிற தெய்வம். விசுவாசிக்கிறீங்களா? உன் பிரச்சனை குறித்து நீ பேசும்போது, விசாரிக்கும் போது கர்த்தர் உன்னோட பேசுவார். ஏன் என்கிட்ட பேச மாட்டார், எதனால பேச மாட்டார்? நீ ஆராய்ஞ்சி உன்னை தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படி உன்னை தாழ்த்திப்பார், கர்த்தர் உன்னோட பேசுவார். உன்னை ஆராய்ஞ்சு பாரு. ஏன் இந்த கண்ணீர், ஏன் இந்த உடைக்கிற, ஏன் இந்த உபத்திரமோ, ஏன் இந்த பாடுகள், என்ன ஆண்டவர், எதனால ஆண்டவரே, நான் என்ன தப்பு செஞ்சேன் ஆண்டவரே? நீ கர்த்தரிடத்தில் கேட்டுப்பார், கர்த்தர் தெளிவாக சொல்லுவார், உன்னோடு பேசுவார். இனி எந்த பலவீனம் மீதியான உன்னை மிதிப்பதில்லை, இனி மீதியான உன்னை தொடர்வதில்லை, இனி சத்துரு உன் பிள்ளைகளை தொடுவதில்லை. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு, வாரத்துக்கு 1 முறை ஜெபம் பண்ணிட்டு போயிடுறோம். ஆனால் என் கஷ்டத்தை என்ன பண்ணுறோம், லிஸ்ட்டு போட்டுனுக்குறோம். கஷ்டத்தை தீர்க்கதரிசிக்கிட்ட போய் சொல்கிறோம். அல்லேலூயா. உன் கஷ்டத்தை தீர்க்கதரிசியாக இயேசுகிட்ட சொன்னினா, அல்லேலூயா, ஆண்டவர் சொல்றார், உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய், உன் வேதனை நீங்கி நீ சுகமா போ. நீ கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு நீ கேட்கும்போது, அல்லேலூயா. வாசியுங்கள், 13 வசனம் வாசிங்க. என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தார், இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தீரே என்றான். கவனிங்க, 3 காரியத்தை கேட்கிற ஆண்டவர்கிட்ட, எங்களோடு இருந்தா இவையா எங்களுக்கு நேரிடுவானேன். அல்லேலூயா. எகிப்திலிருந்து எங்களை கொண்டு வரவில்லையா? அல்லேலூயா. அவர் விவரித்து சொன்ன அற்புதம் எங்கே? அல்லேலூயா. கேட்குறான் பாருங்க 3 காரியத்தை. நீ ஆண்டவரே நான் உன்னோடு இருக்கிறேன் நீங்க சொல்லி இருக்கிறீங்களே, நீங்க என் கூட இருந்தா ஏன் இதெல்லாம் எங்களுக்கு நேரிடுகிறது? அல்லேலூயா. ஏன் எங்களுக்கு ஆசீர்வாதம் சுதந்திரிக்க முடியல? ஏன் எங்களால் இன்னும் ஜெபிக்க முடியல? ஏன் எங்கள் வீட்டில் இன்னும் விடுதலை இல்லை? ஏன் எங்கள் வீட்டில் இன்னும் பலவீனம், போராட்டம், நெருக்கம்? ஏன் ஆண்டவரே இந்த விவரித்து சொன்ன அற்புதம் எங்கே? ஆண்டவர் எங்கேன்னு கேட்டினா அவர் உன் பக்கத்தில் வருவார். எங்க இருக்கிறீங்க ஆண்டவரே? மகதெல்லாம் மறைய கேட்ட, எங்க என் ஆண்டவருடைய வைத்த இடம் எங்க? நான் கொண்டு போறேன். அல்லேலூயா. எங்கன்னு நீ கேட்டினால அங்க உன் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. எங்கேயோ இருக்கிறாரு, எங்கேயோ இருக்கிறாருன்னா அவரை நீ பார்க்க முடியாது. அவரை தடவியாகிலும் அவரை நீங்கள் தேடும்போது அவர் பக்கத்தில் உங்களோடு இருக்கிறதை நீங்கள் உணர முடியும். அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள் 14 வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? அல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நான் மீதியானியரை ஜெயம் எடுக்க போகிறேன். அல்லேலூயா.
அவன் வெட்டுக்கிளியை போல மணலத்தனையான கூட்டத்தோடு அவன் இருந்தான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நான் அவனை கொண்டு முறியடிப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப திரளான கூட்டத்தை வைத்து ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் இல்லை. நீ ஒரு ஆள் தானே நின்ன, உன் ஒரு ஆள் நிமித்தம் நான் அந்த மீதியானர் உன் கையில் ஒப்பு கொடுக்க போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கவனிங்கள், இந்த மீதியானியர் இஸ்ரவேலை என்ன செய்தார்கள்? நீங்கள் வாசியுங்கள் 2ஆம் வசனத்திலே. மீதியானியர் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியா இஸ்ரவேலர் புத்திரர் மீதியானர் நிமித்தம் தங்களுக்கு மலைகள் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். கவனிங்கள், குகைகளிலும் மலைகளிலும் காடுகளைப் போல அடைக்கலமாய் தேடினார்கள். அல்லேலூயா. இவனை வாழ விடாமல் சத்துரு போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட மீதியானரை கர்த்தர் கிதியோனின் கையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. உங்களை வாழ வைக்கிற தேவன், உங்களை வழி நடத்துகிற தேவன். அல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. இந்த தேவன் உங்ககிட்ட என்ன கேட்கிறாரு? என்ன கேட்கிறாரு? வெள்ளி கேட்கிறாரா, பொண்ணு கேட்கிறாரா? என்ன கேட்கிறாரு? வாசிங்கள். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். உபாகமம் 11:22. உபாகமம் 11:22. அன்பு கூர்ந்து கை கொள்வீர்களானால், அல்லேலூயா, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, அல்லேலூயா, அவருடைய வழிகளெல்லாம் நடந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டா சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை உனக்கு தருவார். அல்லேலூயா. அன்பு கூறுறோமா ஆண்டவரிடத்தில்? ஆண்டவர் தேடுறோமா? எப்படி தேடுறோம்? கடிகாரத்தை பார்த்துனே தேடி நிற்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நீங்கள் வண்டி நல்லா உக்காந்துக்கிறீங்க, நாங்களாம் நெருக்கமாக உக்காந்துக்கிறேன். அல்லேலூயா. நெருக்கத்தில் தான் கர்த்தர் உன்னை விசாலத்தில் கொண்டு போக போகிறாரு. அல்லேலூயா. ஏசி வேணுமா வேணாவா? வேணும். அல்லேலூயா. வேணும் பாரு, எவ்வளோ உற்சாகத்தோடு சொல்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ இங்கே பாருங்க, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளை நீ கை கொள்ளும் போது, அவருடைய வார்த்தையை நீ பின்பற்றும் போது, அடுத்த வசனம் வாசிங்க 23. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை எல்லாம் துரத்தி விடுவார். உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். பலத்த ஜனங்களை நீங்கள் துரத்துவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை யாரா வைக்கிறார்னா பலத்த ஜாதியாக, பலத்த ஜனமாக. அல்லேலூயா. இங்க வந்தா நல்ல பலம் உள்ளதா இருக்கிறோம், வீட்டில் போனா எப்படி இருக்கிறோம்? பலவீனமா இருக்கிறோம். அல்லேலூயா. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தாவீது வர வர பலமுள்ளவனாய் மாறினான். வாசிங்கள் 2 சாமுவேல் 3:1. 2 சாமுவேல் குடும்பத்துக்கு தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனான். கவனிங்க, சவுல் கூட ராஜாவுடைய வம்சம் எப்படி வருது? பலவீனப்பட்டு போகுது. ஆனா தாவீது வர வர பலவானாய் மாறினான். ஏன்னா சவுல் தாவீதை பின்தொடர்ந்தான். தாவீது யாரை பின்தொடர்ந்தான்? கர்த்தரை பின்தொடர்ந்தான். பக்கத்தில் கை கொடுங்க. நீங்க ஆண்டவரை பின்தொடர்ந்தா நீங்க பலமுள்ளவளா இருப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்க யாரை உலகத்தின் மனிதரை பின்தொடரக்கூடாது, உலகத்தின் வழிபாடை பின்தொடரக்கூடாது, உலக காரியங்களை நீ பின்தொடரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வீட்டுக்கு போனவொன்னே என்ன ஆகுது? வீட்டில் இருக்கிற ரிமோட் எங்கே ஆகுது? கையில் வந்தது பார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, தாவீது வர வர பலவானாய் மாறினான். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் சொந்த மகனால, சொந்த மாமனாரால அவனுக்கு நெருக்க வந்தது. ஆனால் கர்த்தர் அவன் ராஜாங்கத்தை உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. லூக்கா 4:14 ஆவியானுடைய பலத்தினாலே இயேசு கலிலேயாவுக்கு போனார். அல்லேலூயா. அவர் சொந்த கலிலேயாவுக்கு வருகிறார். அங்க அற்புதத்தை அவருடைய வார்த்தை பிரசங்கிக்கிறார். அந்த ஜனங்க என்னமா சொல்றாங்க? என்ன சொல்றாங்க தெரியுங்களா? மார்க் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இந்த வல்லமை எங்கிருந்து வந்தது, எப்படிப்பட்டது? வாசிங்க. மார்க் 6:20. நீ
என்னிடத்தில் வதை கேட்டாலும் அதை என்றால். ரெண்டாம் வசனம் வாசிங்க, மார்க் 6:2. ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கிருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோப்பு, யோசே, யூதா, சீமோன். கவனிங்க, அந்த சொந்த ஊர்ல இருக்கிற சொல்றாங்க, இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது, எப்படிப்பட்டது? அல்லேலூயா. ஒருவேளை நீங்க இருக்கிற இடத்துல உங்களை அற்பமா எண்ணலாம், ஆனா இயேசு பிறந்து வளர்ந்த இடத்துல போறாரு. அவங்க கேட்குறாங்க, ஒரு வாயிலிருந்த வார்த்தையை பார்த்து, வல்லமையை பார்த்து கேட்குறாங்க, இந்த அற்புதம், இவனுடைய வார்த்தையிலிருந்து வல்லமை எங்கிருந்து வந்தது? அல்லேலூயா. இவன் யாருடைய பிள்ளை? தச்சனுடைய பிள்ளைப்பா, இன்னாருடைய பிள்ளைப்பா. இவ்வளவோ ஞானமா பேசுறான், இந்த அறிவு எங்கிருந்து வந்தது? அன்பான தேவ ஜனமே, இந்த அறிவு ஞானம் பரலோகத்திலிருந்து வருகிறது. உன் பிள்ளைகளை குறித்து ஆச்சரியப்பட போகிறார்கள், உங்களை குறித்து ஆச்சரியப்பட போகிறார்கள். அல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை நான் சொல்லுகிறேன், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. வாசியுங்கள், எஸ்ஐயா 26:3 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்ளுவீர். கவனிங்கள், உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துக்குள்ளே காத்துக்கொள்வீர். அல்லேலூயா. அப்ப இந்த சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. எப்படி உறுதியா இருக்கணும்? ஆண்டவரை ஆராதிக்கிறதுல உறுதியா இருக்கணும். ஆண்டவரை தேடுறதுல, என்ன ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சாலும் என்ன பண்ணணும்? ஆராதிச்சுட்டு தான் அடுத்த வேலை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதிகாலையில் ஆண்டவரை பார்க்காம என்ன பண்ணக்கூடாது? எலிசாவின் வேலைக்காரன் அதிகாலையில் ஆண்டவரை தேடாம யாரை போய் பார்த்தான்? வெளியே போனான் பாரு. வெளியே போன எவ்வளவு வேகமா போனானோ அவ்வளவு வேகமா உள்ள வந்தான். ஆண்டவனே, நம்மளை சுற்றிலும் சத்துருக்கள் படையெடுத்து வருகிறார்கள். அல்லேலூயா. அவன் பாருங்க, பயத்தின் செய்தியை கொண்டு வரான். ஆனா ஆண்டவரை தேடின எலிசா சொல்றான், ஆண்டவரை இவன் கண்ணை திறக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் இங்க கண்ணு திறந்துருக்குது. அல்லேலூயா. வீட்டுக்கு போன கண்ணு 6 நாள் என் கண்ணு என்ன பண்ணுதியா? ஆண்டவரே பார்க்க மாத்தியா, டிவியே பார்த்துனுங்கதியா. அல்லேலூயா. 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 நீ ஆண்டவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டினா ஆண்டவருடைய வல்லமையை நீ பார்க்க முடியும். அல்லேலூயா. பத்மு தீவில யோவான் இயேசுவின் வல்லமை உள்ளவரை பார்த்தான். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலியா இருக்கிறது. அல்லேலூயா. அவர் பார்த்த உடனே வேதம் சொல்லுகிறது, செத்தவனை போல கீழே வந்துட்டான். ஏன்னா அவ்வளோ வல்லமை உள்ள தேவன் அவனுக்கு முன்பாக வெளிப்பட்டார். இன்னைக்கு உங்க முன்பாக ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? இல்லையா? ஆண்டவன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள உலாவுகிறார், விசுவாசிக்கிறீங்களா? அவர் உன் கூட இருப்பாரனால், அல்லேலூயா, உன் வழிகள் எல்லாம் கர்த்தர் அவர் வாய்க்க செய்வார். நீங்க ரூத் 1:16 வாசிங்க. ரூத் 1:16 1:16 வாசிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நான் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அப்ப நீங்கள் இங்க நகோமி அங்க மோவாப் விட்டு வரா. மோவாப் என்பது அருவருப்பு. அல்லேலூயா. அங்கே கணவனை இழக்கிறா, மகனை இழக்கிறா. இங்கே ஓர்பாலும் ரூத்தும் நகோமியை பின்தொடர்ந்து ஓர்பால் தன்னை விட்டு போகிறாள். ஆனால் ரூத்தோ உறுதியாய் பின்னே வருகிறாள். அல்லேலூயா. அவ பின்னிட்டு வரும்போது சொல்றார், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். கவனிங்க. ஆனால் அவருடைய முந்தின வாழ்க்கை குறித்து போவாஸ் கேள்விப்படுறான். என்ன கேள்விப்படுறா? அவ கணவனை இழந்துட்டாலும் வாலிபர் பின்னே போகல. அல்லேலூயா. கர்த்தரை நீ தெரிந்து கொண்ட வாழ்க்கையில நீ யார் பின்னாடி என்ன பண்ணக்கூடாது? இந்த உலகத்தின் பின்னாடி போகக்கூடாது. அல்லேலூயா. வாசிங்கள் 3:10 வாசிங்க. அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, தரித்திரரும்
ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்கள் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவ குணம் பாருங்க, முந்தின நற்குணத்தை காட்டிலும் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கு. யார் சொல்றா? போவாஸ். ஒரு மணவாளன் சொல்லுகிறான், உன் வாழ்க்கையில நீ ஒரு துணையை தேடி இருக்கலாம், ஆனா உன் வாழ்க்கையில முன்னாடி இருந்த அந்த நல்ல குணத்தை பின்னாடி நல்ல உத்தமத்தை பார்க்கிறேன். உனக்கு வேண்டியபடியெல்லாம் இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன், பயப்படாத. உன் முந்தின குணத்தை பார்க்கலாம், உன் பிந்தின குணத்தை நான் பார்க்கிறேன். முன்னாடி இருந்த உன் வாழ்க்கையை பார்க்கலாம், முன்னாடி இருந்த உன்னுடைய ஜீவியத்தை பார்க்கலாம், இப்போ இருக்கிற உன் ஜீவியம் எனக்கு பிரியமா இருக்குது. நீ பயப்படாத, இந்த மாதத்தில் உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். உன் பிள்ளைகளுக்கு செய்வேன், உன்னுடைய வாழ்க்கையில செய்வேன், உன் தேவையை சந்திப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஏன்னா அவன் நல்ல வயலை தேடினான். நல்ல வயல் என்பது சபை. கதிர்களை தேடினான். கதிர்கள் என்பது வசனம். அல்லேலூயா. வசனத்தை தேடுறீங்களா? வசனத்தை கேட்குறீங்களா? எந்த வயலுக்கு போல யார் கண்களில் தயவு உண்டாகுமோ கர்த்தர் கண்களில் தான் உனக்கு தயவு உண்டாகும். அப்ப இஷ்டத்துக்கு ஒரு வயல்வெளிக்கு போலங்க, நல்ல ஒரு வயல், நல்ல ஒரு சபை, நல்ல ஒரு வசனம். அவள் போவாஸ்ங்கிற வயலுக்கு வந்தா. அல்லேலூயா. அவ திருடல, அவ பொய் சொல்லல, அவ கீழே சிதறுகிறதை எடுத்தா. அல்லேலூயா. ஆனா போவாஸ் கண்களில் கர்த்தர் தயவு உண்டு பண்ணினா. இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்க, இந்த வசனத்தை தேடி வந்திருக்கிற நீங்க, வாஞ்சியோடு வந்திருக்கிற நீங்க, கர்த்தர் இந்த மாதத்தில் உனக்கு வேண்டியபடியெல்லாம் கர்த்தர் செய்ய போகிறார். நீ உறுதியா இருக்கிறல, கர்த்தர் ஆராதிக்கல, உறுதியா இருக்கிறல. ஓர்பால் அழுது தான் மாமியார் விட்டு போயிட்டா. அல்லேலூயா. ஆனா ரூத் போகலங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள என்னுடைய தேவன். அல்லேலூயா. அவ வாழ்க்கையில் ஆரம்ப அற்பமா இருந்தது, முடிவு பதினா சம்பூரணம். கிறிஸ்துவின் சந்ததி அவளுக்குள்ளே வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே பூரண சமாதானத்துக்குள்ளே நடத்துகிறார். வாசிங்கள் நீங்கள் சங்கீதம் 122:1 வாசிங்க. சங்கீதம் 122:1. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். யாரெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். 7ஆம் வசனத்தை வாசிங்க. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமோ, உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக. அல்லேலூயா. நீ கர்த்தருடைய ஆலயத்தில் மகிழ்ச்சியா வரும்போது உன் வீட்டுக்குள்ள கர்த்தர் சமாதானத்தை வைக்கிறார். நீ வீட்டை பூட்டிட்டு போகும்போதும் நீ திரும்பி வரும்போது அந்த சமாதானம் வீட்டுக்குள்ள இருக்கும். சில பேர் வீட்டை விட்டு பூட்டிட்டு போகும்போது தூரத்தில் வரும்போது சில செய்தி என்ன கேட்குறாங்க, வீட்டில் இப்படி ஒரு பலவீனம், இப்படிப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. அல்லேலூயா. ஆனால் சமாதானத்தின் தேவன் வீட்டில் இருப்பாருன்னா நீ போயிட்டு வரும்போதும் அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை தருவார். கர்த்தரை நீ ஞாயிற்றுக்கிழமை தேடிட்டு எங்கன்னா போயிட்டு வா. அல்லேலூயா. நீ திரும்பி வரும்போதும் வீட்டில் இருக்கிறது அப்படியே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா உன் அலங்கத்துக்குள்ள சமாதானம், அரண்மனைக்குள்ள சுகம் இருக்கணுங்க. கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சுகத்தை வைத்திருக்கிறார். ஏசாயா 54:15 சொல்லுது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார், அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும். இன்னைக்கு பிள்ளைகளுடைய சமாதானம் எப்படி இருக்குது? அன்பான பிள்ளைகளே, இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுடைய சமாதானம், வீட்டை விட்டு போகிறாங்க, அவங்க வரும்போது சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன்னா கர்த்தருடைய வசனம் எந்த பிள்ளை கேட்குதோ நான் சொல்கிறேன், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, எஸ்தர் 10:3 வசனத்தில் இங்கே மொர்தெகாய் சமாதானத்தை குறித்து பேசினான். அல்லேலூயா. கர்த்தர் அவனை பெரியவனாய் மாற்றினார். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகும்படி செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதை குறித்து பேசுகிறோம்? சமாதானத்தை குறித்து பேசுகிறோமா? மொர்தெகாய் அரண்மனை வாசல்ல உட்கார்ந்திருந்தான். அல்லேலூயா. வாசல்ல உட்கார்ந்திருந்தான். ஆனால் எஸ்தரை ராஜாத்தியாய் மாற்றினான். அவளுக்கு குலத்தை குறித்து கற்பித்தான். அல்லேலூயா. கன்னி மடத்துக்கு முன்பாக உலாவினான். அவளை தேசத்துக்காக ஜெபிக்க வைத்தான். வாசல்ல இருந்தாங்க. ராஜா மேல கையை வைக்கிறவன
அங்க ராஜாத்திடத்தில் தெரிவித்தான். வாசல்ல இருந்தவனை கர்த்தர் ராஜாவுக்கு அடுத்த 2வது இடத்துல உட்கார வச்சார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில தன்னை காட்டிலும் வளர்த்தெடுத்த மகளை ராஜாத்தை உயர்த்தினான். அல்லேலூயா. தன் தேசத்தின் ஜனத்துக்காக திறப்புல நின்னான். ஆனா அவனை கொண்டு நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது சமாதானத்துக்குரியவைகளை பேசினான். அந்த ஒரு மனுஷனால யூதருக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் வந்தது. இன்னைக்கு உங்க மூலியமாக உங்க வீட்டிலே சமாதானம், உங்களால் மற்றவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் தர போகிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்குது. அல்லேலூயா. நீங்க யாருங்க? சமாதானத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். அல்லேலூயா. 3வது காரியத்தை நான் சொல்லுகிறேன், என் ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வாசியுங்கள் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான் பாருங்க. அல்லேலூயா. நீங்க 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார். அல்லேலூயா. அவனை சோதித்தார். மோரியா தேசம் பிள்ளையை கொண்டு வா. அல்லேலூயா. பாருங்க, 21ஆம் அதிகாரம் பிள்ளையோடு இருக்கிறான். 22ஆம் அதிகாரத்தில் பிள்ளையை கொண்டு வந்தாரு. ஆனால் சோதித்தார் கர்த்தர். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் கீழ்ப்படிந்து போனான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆசீர்வாதம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இல்லைங்க, கடைசி வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் வரணும். அல்லேலூயா. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆபிரகாம் முதிர் வயதா இருந்தான், சகல காரியத்திலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் மரிக்கிற தருணம் வரைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் மேல இருந்தது. ஏன் தெரியுங்களா? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்றார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக உத்தமனாயிரு. 99 வயசுல கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறாரு? எதை எதிர்பார்க்கிறாரு? உத்தமமா இருக்கிறது எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க நிறைய பேர் பாருங்க சொல்லுவாங்க, நான் முன்னாடி ஆசீர்வாதம் வந்து இப்போ ஆசீர்வாதம் இல்லை. அப்படி இல்லை, முதிர் வயது வரைக்கும் மேல ஆசீர்வாதம் இருக்கணும். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் யார் மேல இருந்தது? ஈசாக்கு மேல இருந்தது. அல்லேலூயா. வாசியுங்கள் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் கவனிங்க. ஈசாக்கு இங்கே யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் மேல இருந்த ஆசீர்வாதம் யார் மேல இருக்குது? ஈசாக்கு மேல இருக்குது. இப்ப தகப்பனுடைய ஆசீர்வாதத்துக்காக பிள்ளைகள் என்ன பண்றாங்க? அப்பாவுக்கு வாய் ருசியா என்ன பண்றாங்க? சமைச்சு எடுத்துன்னு வராங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி பெற்றோருக்கு பிள்ளைங்க செய்கிறாங்களா? எப்பா ஏதாவது சாப்பாடு வாங்கினோன்னா உனக்கு என்ன சாப்பிட்றதுக்கு இவ்வளோ லேட்டா முன்னாடி சொல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் பெற்றோரை கனவீனப்படுத்துகிறது. ஆனால் ஏசாவு என்ன பண்ண? வேட்டையாடி போய் அங்கே என்ன பண்ணுறான்? ஃப்ரெஷ்ஷாக எடுத்துன்னு வரான். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஈசாக்கு இருந்தான். அல்லேலூயா. உன் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வயலை நீ நடத்துவாயனா? நீ முதிர் வயதாக இருக்கும்போது உன் பிள்ளை உன்னை நடத்தும். உன்னை நல்லா என்ன பண்ண? கையை பிடிச்சிட்டுன்னு வரும். சில பிள்ளை பெற்றோர் இன்னைக்கு பலவீனமாக இருக்குது, பிள்ளைகள் பாதுகாக்க இல்லை. ஏன்னா தாயானவர் தகப்பன் அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளை நடத்த தவறிவிட்டதுனால நீ அப்போவே எச்சரித்து அப்போவே பக்தியா அப்போவே உன் பிள்ளைகளை பரிசுத்தத்துக்கும் கடவுளுக்கும் உண்மையை நடத்தினா முதிர் வயதில் உன் பிள்ளைகள் உன்னை தாங்குவார்கள். அல்லேலூயா. நீ நடத்த வேண்டிய நடத்துல உன் பிள்ளைகளை அன்பு காட்டாம, பிள்ளைகளை கர்த்தருக்குன்னு வளர்க்காம, இஷ்டத்துக்கு அவங்க எதிர்பார்த்திருக்கிற அன்புக்கு நீ அன்னைக்கு இடம் கொடுக்காம போன போது உனக்கு ஒரு பிரச்சனை, உனக்கு ஒரு பலவீனம் வரும்போது அந்த பிள்ளைகள் என்ன பண்ணும்போது, அதனால தான் உன் பிள்ளைகளை ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன பண்ணணும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நம்மளால கெட்டு போயிடக்கூடாதுங்க. எங்கள் அன்பான நான் சொல்லுவேன், என்னுடைய தாய் தகப்பனார் ஏசியில் சர்ச்சைக்கு போகும்போது, சண்டே ஸ்கூலுக்கு போகும்போது எங்கள் அப்பா சொல்லுவார், சண்டே ஸ்கூலில் என்ன எழுதுனாங்கன்னு கேட்பார் பேப்பரில். நான் கவனிக்க மாட்டேன், அங்கேருந்து பேப்பரில் எழுதுன்னு வந்து வச்சுருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சண்டே ஸ்கூலில் என்ன போன எழுதுன்னு எல்லாமே சொல்லணும். சபைக்கு அங்கே இருக்கிற ஒரு பாஸ்டர் வராமல் கூட போயிடுவார், ஆனால் ஒரு நாள் நான் லீவ் போட்டதே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா எங்கள் அம்மாவை என்ன பண்ணுறது? நான் சொல்ல, உலகத்தில் எத்தனையோ தாய்கிறாங்க, உன்னை போல ஒரு தாய் இப்படி ஒரு தாயாக வரணும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் என்ன பண்ண, அங்கே பாத்திரம் வீரம் வரும் போட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த ட்ரெஸ்ஸை போடு அதை போடு.
அல்லேலூயா. ஏன் இதை நான் சொல்றேன்? நானா சொல்ல, எனக்குள்ளிருந்து ஆவியானவர் சொல்ல வைக்கிறார். அன்னைக்கு நடத்தினாங்க, ஆனால் என் வாலிபத்தில் என் இஷ்டத்துக்கு போகும்போது கர்த்தர் அன்னைக்கு நடத்தின விதத்தை கர்த்தர் என்ன நடத்தினார். பிள்ளைகளை நடத்தணும், சபைக்கு நடத்து, தேவ சமூகத்தில் பணிவிட ஊழியத்துக்கு போய் நடத்து. முதிர் வயதில் அவன் உன்னை நடத்துவான், அவன் உன்னை பராமரிப்பான். அல்லேலூயா. இந்த நேரம் விலையேற பெற்ற நேரம். சண்டே ஸ்கூலுக்கு போகிறாங்களா, நோட்டு வாங்கி கொடு, பைபிள் வாங்கி கொடு, இஷ்டத்துக்கு பேனா ஃபோனு எல்லாத்தையும் கொடுத்துட்றோம். 10,000 ரூபாய் ஃபோனு கையில் கொடுத்துரும் பிள்ளைங்களுக்கு. ஆனால் ஒரு 10 ரூபா நோட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு, அன்பான தேவ பிள்ளையே, அதுக்கு ஒரு பேக் வாங்கி கொடு. கஷ்டமாக தான் இருக்கும், எடுத்துனே போக மாட்டான், வாங்கி கொடு. அல்லேலூயா. நீ கொடுத்து பார், ஏற்ற வேலையில் அவன் இந்த வார்த்தையை சுமக்கிறவனாய் மாறுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்கள், இங்கே யாக்கோபை வாசிக்கிற 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். கானானுடைய 7 வாசிங்க, 7 வாசிங்க. யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பாதான் ஆராமுக்கு புறப்பட்டு போனான். கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். அல்லேலூயா. ஏசாவோ பெற்றோருக்கு மனநோவா இருந்தான். அல்லேலூயா. மனநோவா இருந்தான். அவங்க பார்க்குறாங்க, இந்த பிள்ளை பாரு எவ்வளோ கீழ்ப்படிது, தன் ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளை. இந்த பிள்ளையோ மனநோவா இருந்தது. ஆனால் கர்த்தர் ஆசீர்வாதத்தை மனம் மாறாமல் போயிட்டான். ஆனால் யாக்கோபு அப்படி இல்லைங்க, வனாந்திரத்தில் படுத்துன்னு இருக்கிறான், ஒரு கல் எடுத்து தலைக்கீழ வைக்கிறான், கர்த்தர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. வாசிங்கள் 13ஆம் வசனம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கு தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரப்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவேன். அல்லேலூயா. சொந்த பூமியை விட்டு வந்தாங்க, ஆனால் கல்லை தலைக்கீழ வச்சான், தலையாண்ட வச்சான். கர்த்தர் சொன்னா, நீ படுத்திருக்கிற பூமியை தருவேன், நான் உன்னோடு கூட இருந்து சொன்னதை செய்யும் அளவு கைவிடுகிறதில்லை. கர்த்தர் உன்னோடு வந்தாருன்னா நீ போராடலாம், கர்த்தர் ஆசீர்வாதமா இருப்பார். மாமனார் வீட்டுக்கு போறாரு, எப்படி போறாரு மாமனார் வீட்டுக்கு? மஞ்சா பேக் அதுன்னு போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. வரும்போது எப்படி வர்றாரு? கட்ட பேக்கோட வர்றாரு. அல்லேலூயா. அவங்க பிள்ளைங்க சொல்கிறாங்க, ஆதியா 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நீ ஒன்றே இல்லை, எங்கள் அப்பாவுடைய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறீ. அல்லேலூயா. கர்த்தர் 20 வருஷம் கொடுத்த ட்ரைனிங்கில், அல்லேலூயா, அவன் கையிட்டு செய்கிறெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வந்தான். அவன் தாத்தாவுடைய ஆசீர்வாதத்தை தகப்பனுக்குள்ள ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்குள்ள கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் 16ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடு அல்லாமல் இது வானத்தின் வாசல். அல்லேலூயா. இது தேவனுடைய வீடு. அவன் தகப்பனுடைய வீட்டை விட்டு போனான், கீழ்ப்படிஞ்சு போனான். கர்த்தர் அவனுடைய வீடு தேவனுடைய வீடா மாத்திட்டாரு. அல்லேலூயா. அவனுக்குரியவைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, சத்துரு லாபான் பின்தொடர்ந்தாலும் கர்த்தர் அவனை எச்சரித்து அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் அவனோடு கொண்டு வந்தார். உலக பிரகாரம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆசீர்வாதம், கர்த்தரின் ஆசீர்வாதம், அதனோடு வேதனையை கூட்ட மாட்டாருங்க. கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தினாலே நிரப்புவார். அல்லேலூயா. அவன் பாருங்க, முதிர் வயதா இருக்கும்போது கூட பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறான், கர்த்தரின் ஆசீர்வாதத்தோடு நிற்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் ஆபிரகாமின் முதிர் வயதிலும் கர்த்தர் ஆசீர்வதித்தார், யாக்கோபு முதிர் வயதிலும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நம்ம எல்லாம் கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து, நமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், அவர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார், அவர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சமாதானத்தை தருகிற தேவன் அவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், நீ தெய்வமாய் தெரிந்து கொண்ட ஜனம், நீ கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம், நீ பாவம் மன்னிக்கப்பட்ட ஜனம், நீ பரிசுத்தமுள்ள ஜனம். இந்த ஜனத்துக்கு
பலன் கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தமது ஜனத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. வந்த ஒவ்வொருவரையும், குடும்பங்களையும், பிள்ளைகளையும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, சமாதானத்தை தருவீராக. ஆண்டவரே உடைய வாழ்க்கையில இன்னும் உம்மை தெரிந்து கொள்ளவோ, இன்னும் உமக்காய் வாழவோ நீர் உதவி செய்வீராக. உங்களை ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.